பிறப்பு கடவுளால் எழுதப்பட்ட வரலாற்று காவியம். அது இன்று இறைவனால் வரையப்பட்ட ஓவியம். யாராலும் கண்டிராத புதுமையை கடவுளால் நாசரேத்து ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட வைர புதுமையே. கல்லிலிருந்து உருவாக்கும் சிலையைப் போல கல்மணம் கொண்ட மனித குலத்திற்கு கடவுளின் மகனை அளித்த முழுமையின் தாயே. துணை நிற்க தூரம் பெரிதில்லை என்று தேடி ஓடிச் சென்று உதவி புரியும் உத்தமியே. பதறி போனாய் தன் உயிர் தொலைந்த போது கண்டவுடன் அள்ளி அணைத்துக் கொண்டாய் அன்பு அலை கடலாக. பிறர் வாழ்வின் துன்பக் கிண்ணத்தை தன் மனதில் ஏற்று பிறர் வாழ்வை இன்பமாக மாற்றும் இனிய சாரலே. யாருமில்லாத அனாதைகளாக அலைகின்ற போது ஆதரவோடு தஞ்சம் புகும் தாய் என்ற உரிமை அளித்த தாய்மையே. உடைப்பட்ட தனது உயிரின் ஒன்றான மகனை மடியில் வைத்த போது அன்பு கரத்தோடு முகத்தை தழுவி உடைந்து போனாயடி மனதில். சிதறி கிடந்த மனங்களையும் உடைந்து போன உறவுகளையும் ஒன்றிணைத்து நம்பிக்கை என்ற ஒளியை ஒளிர செய்தவளே. வார்த்தையான கடவுளை மனதில் சேமித்து கருவியாக மாறியதால் உயிரான உடலோடு விண்ணகம் எழுந்தாயடி.